ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக். நான் அயர்லாண்டுலேருந்து பீடாக் வந்து கரீபியன்லேருந்து திருப்பி சொல்லிடுறேன். நான் அயர்லாண்டுலேருந்து பீடாக் கரீபியன்லேருந்து உலகத்தில் வேற வேற கார்னர்ல இருந்தாலும் நம்மளை இணைக்கிறது ஒரே விஷயம் கிரிக்கெட். இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் WTCல ஆஸ்திரேலியா பங்களாதேஷோட ஒரு தோல்வியை சந்திச்ச உடனே இந்தியா ஜெயிச்சா ஏதாவது வந்துருமா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது இந்தியா போட்டு ஸ்ரீலங்கா ஒரு அடி அடிச்சிருக்காங்க. பட் தட் செட் பிஃபோர் தட் லைன் அப் பண்றதுக்கு முன்னாடியே கால்ல 433 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரு. டாஸ் ஜெயிச்சு இந்தியா எப்போ 450 மேல போர்டில் போட்டாங்கோ அப்பவே ஸ்ரீலங்காக்கு கடினமா இருக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ஸ்ரீலங்கா ரொம்ப நல்லா விளையாடினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபைட்டு கொடுத்தாங்க ஒரு யங் சைடை வச்சுன்னு. தேவ்தத் படிக்கல் இன்கிரெடிபிள், த்ருவ் ஜுரேல் நல்லா ஆடினாரு, ரிஷப் பந்த் செகண்ட் இன்னிங் சூப்பரா விளையாடினாரு, KL ராகுல் ஸ்டாக் ஸ்டாண்டர்டா ஆடினாரு, மானவ் சுதார் ஹைலைட். எல்லாரும் அவரை பத்தி பேச போறாங்க. பால் விருட்டு விருட்டு விருட்டுன்னு கையில இருந்து வருது. அதை விட்டு ஸ்ரீலங்காலையும் நல்லா ஆடினாங்க. லஹிரு உடாரா சூப்பரா பேட்டிங் ஆனாரு, பெருசா ரன் அடிக்கல. சோனல் தினுஷா என்னமா ஆடுறாயா, கூட அந்த அரைச்சகையும் சேர்த்துக்கங்கன்னு கத்தினே இருக்கேன், கேட்க மாட்டாங்க. ஸ்ரீலங்கா என்ன பண்ண போறாங்க ஏதுன்னு தெரியல. மானவ் சுதார் விருட்டு 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 அப்படின்னு கையில இருந்து வந்தது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எப்படி வந்தது அப்படின்னு கேட்கறதுக்கு நம்மள இணையறாரு கரீபியன்ல இருந்து. முட்டி சர்ஜரி பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு, பீடாக் என்னப்பா சர்ஜரி பண்ணியாப்பா? இல்ல ஆஷா, சர்ஜரி பண்ணா எனக்கு இது புது அனுபவம். உங்களுக்கு தான் தெரியும், சர்ஜரி பண்ணா 60 to 90 days ஓவர்சீஸ் டிராவல் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்வெல்லிங் ஜாஸ்தி ஆகிடும் ஹை ஆல்டிடியூட்லன்றாங்க. அதனால ஆனா இங்க இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லவங்க. நீங்க வீட்டுக்கு போறதா இருந்தா வீட்டுக்கு போயிடுன்னு. அதான் ஒன்னே ஒன்று சொல்றேன் ஆஷா, உங்களுக்கு தெரியும், இப்ப எனக்கெல்லாம் சாப்பாடு தட்டுல விழுறதுன்னா அதுக்கு என்னோட எம்ப்ளாயர் தான் காரணம். காலே வெட்டி கீழே விழுந்தாலும் கரீபியன் பிரீமியர் லீக் முடியாம போக மாட்டேன். அதனால ஈதர் சவுத் ஆப்பிரிக்கால போய் அங்க போய் சர்ஜரி பண்ணலாம், இல்ல இந்தியாவுக்கு திரும்பி வந்துடலான்னு. ஸோ ஐ டிசைடட் டு ஸ்டிக் ஆன் வித் த டீம் அண்ட் ஐம் ரியலி என்ஜாயிங் இட். உங்களோட டுப்ளின் கார்டியன்ஸுக்கு ஒரு என்ன என்ன தம்பி சிரிக்கிற? டுப்ளின் இல்லையா, டப்ளின். அது என்ன டுப்ளின்? அது நான் இங்க கயானால இருக்கேன். இப்ப பேசுறதே மான்னுவான், நிறைய புரியவே புரியாது. எது கேட்டாலும் ஆமா ஐயோ இடியட்டுனா கூட ஏஸ் ஐஎம்னுவேன். ஏன்னா அவன் பேசுறதே புரியாதனால அந்த ஆக்சென்ட் வந்துருச்சு எனக்கு. அதனால கோவப்படாது தம்பி. இப்ப மானவ் சுத்தாரை பத்தி பேசினீங்க, நீங்க எது பேசினாலும் சொல்றா, எங்களை பத்தி சொல்றா, டுப்ளின் கார்டியன்ஸ் பத்தி சொல்றா. ஏன்னா டாபிக் மாதிரி போயிட்ட. நீங்க என்ன ஜெயிக்க போறீங்க, அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? சும்மா நீ வேற. இல்ல ஜெயிச்சிருவீங்க. அது ஒரு பக்கம், இந்த பக்கம் திண்டுக்கல் டிராகன்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பக்கம் உங்க கார்டியன்ஸ் வேற, அதை தவிர என் டீம் வேற. வாழ்க்கையில நிறைய பிரஷர் இருக்குப்பா. ஒரு பக்கம் முட்டி வேற வழங்க மாட்டேங்குது. ஆனா யோசிச்சு பாரு, நமக்கெல்லாம் எவ்வளவு கொடுப்பன பாரு. கிரிக்கெட்டை பத்தி பேசுறதுக்கு, கிரிக்கெட்டை பத்தி விளையாடுறதுக்கு, கிரிக்கெட்டோட இன்வால்வ்டா இருக்கிறது நம்மளுக்கு ஒரு கரியரா அமைச்சு கொடுத்ததுக்கு நம்ம ரொம்ப லக்கு மச்சி, ரொம்ப கொடுத்து வச்சவங்க நாங்க. அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஹம்பிளிங் ஃபீலிங்கோட இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள இறங்கலாம். ஸ்ரீலங்கா, நீ ஏதோ சொன்னீங்க, ஸ்ரீலங்கா விருட்டு 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 மானவ் சுத்தா, சொல்லு பார்க்கலாம். அது நீ வெறும் வாய் வார்த்தையோட பேசணும். எப்படிப்பா ஒரு சின்ன பையன் 10 விக்கெட் எடுத்திருக்காரு, ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. மத்த ஸ்பின்னர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸ்டாண்ட் அவுட். பாடு சாப்பிடுறேன் பாடு. சுத்தார் சுத்தார் வந்தீக, சுத்தி சுத்தி போட்டீக, நீங்க போலிங் போட்டாலே விக்கெட் தாங்க. எத்தனை பேட்ஸ்மேன் வந்தாக, ஸ்வீப் அடிக்க பார்த்தாக, பின்னாடி போய் போல்டு தாங்க. ரெவல்யூஷன்ஸ் போக போக பாரு, ட்ரிஃப்ட் ஏர்ல வந்துடுச்சு பாரு, போக போகத்தான் டெஸ்ட் கிரிக்கெட்ல தலைவர் பின்னரு நீங்க அப்படின்னு தனியா தெரிஞ்சாரு. அதாவது என்னன்னா, இப்ப நிறைய பேர் சொன்னா குறை சொல்றேன்னு நினைப்பாங்க. அந்த பழைய ஜடேஜாவை நான் பார்க்கல, பழைய குல்தீப்ப நான் பார்க்கல. குல்தீப்ப பார்க்கவே இல்லையே, குல்தீப்புக்கு தான் போலிங்கே கொடுக்கலையே, அப்புறம் என்ன குல்தீப்ப பார்க்கல? அந்த அந்த டாபிக்ல போறதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு ஃபீட்பேக் ஒருத்தர், நான் ஃபிளைட்ல வரும்போது, எந்த ஃபிளைட்லன்னு மறந்துட்டேன், ஜெய்ப்பூர்ல இருந்து வந்தேன்னு நினைக்கிறேன். அந்த ஃபிளைட்ல வந்தோடனே இறங்கின உடனே சொன்னாரு, நான் உங்க ஷோ எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன், நிறைய இன்சைட்ஃபுல்லா இருக்கும், கிரிக்கெட் பாக்குற நாங்க எங்களை பாக்குற அந்த பார்வையே மாறிடுச்சு. ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அப்படி என்ன, இந்த பீடாக மட்டும் பாட சொல்லாதீங்க, அது மட்டும் தான் கஷ்டமா இருக்கு அப்படின்னாரு. அதுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன், ஆமா நான் சொன்னா மட்டும் அவன் கேட்டுருவானா, அவன் பாடதான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னேன். என்ன தெரியுமா, இப்போ ஒரு காலத்துல அன்பே சிவம்னு ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூவிஸ் ஐ ஹவ் வாட்ச்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த அன்பே சிவம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஓடல படம். ஏன்னா நிறைய பேருக்கு பிடிக்கல. ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்கல. அப்படிங்கிற போது நான் என்ன சொன்னேன்னா, அவர் பாடும்போது நீங்களே அந்த பாடும்போது உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, காதால மட்டும் கேட்டு பார்க்காம விட்டுருங்க அப்படின்னு. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், நீ பாடும்போது பிடிக்கும் அப்படின்னு இழுப்பல்ல, அது பயங்கரமா இருக்கும், சரியான சிரிப்பு வரும் எனக்கு. இருந்தாலும்
உங்களுக்கெல்லாம் அந்த படம் பிடிச்சிருக்கா? யாருக்கெல்லாம் பாட்டு பிடிச்சிருக்கு? பிடிக்கலங்க எனக்கு, ஆனாலும் பாக்குறேங்க அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. இல்லடா ஒரு ஃபீட்பேக்கா சொன்னேன், அவ்வளவுதான். அது சொல்லிட்டீங்க. ஏன் நீ பாட்டு பாடுறதே நிறுத்தணும்னு பாக்குற? நான் நவம்பர்ல படம் நடிக்க போறேன். நிறுத்திடுவியா நீ? நிறுத்த முடியுமா? இப்போ இந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நல்லா கிளீனாக ஷேப் பண்ணிட்டு ஒரு 2-3 இது அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, அதை வந்து ஆடிஷனிங் அனுப்பணும் நான். அது எவ்வளவு நாளா எஃபர்ட் போடுறோம். சரி விடு, நீ நடிக்கிறது நானும் பாக்குறேன். இல்ல இந்த தடவை கடைசியா ஆயிடுச்சா? அது குடுத்துட்டியா ஸ்கிரீன் டெஸ்ட்? நீ தானப்பா ஹெல்ப்பே ஹெல்ப் பண்ணவனை இது பண்ண முடியுமா? அது அதில் நான் என்னைக்குமே எனக்கு ஹெல்ப் பண்ணவனை வந்து இதுவே பண்ண மாட்டேன். எனக்கு ஒரே பிரச்சனை என்ன, சர்ஜரின்னு பண்ணிட்டா மாட்டிப்பேன் சவுத் ஆப்பிரிக்கால. அது எனக்கு படம் நடிச்சே ஆகணும். ஒரு செம கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதனால நீ பாட்டு பாடுறத நிறுத்தணும்னு பாக்குறியே. நீ தோழா படத்துல வர நாகார்ஜுனா மாதிரி அப்படியே இதுலயே வந்துருமாச்சு, வீல் சேர்லயே வந்து நடிச்சிரு. உனக்கு என்ன முட்டி சர்ஜரி ஆனா நான் ஆவாட்டி என்ன? இது பாட்டு பாடுறத நிறுத்திரியே, படமே நடிக்க போறான். பீடாக் இன்னன் நேஸ் அப்படின்னு கொடுக்க வேற போறான் டைட்டில். எப்படா நிறுத்த போறீங்க நீங்க? எனக்குன்னு ஒரு கூட்டாளம் இருக்கிறது. தானா சேர்ந்த கூட்டம், அன்பால சேர்ந்த கூட்டம், பாட்டு பாண்டல சேர்ந்த கூட்டம். அந்த கூட்டம் சுத்தி சுத்தி வந்தீக எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. கேமுக்கு போயிடலாம் ஆஷா. இல்ல நான் ஒரு இதுவா சொல்றேன். ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு நைட்டு மேர் இது. அதனாலதான் நான் என்ன சொன்னேன், ஷாரட் ஜெயினை ஆடலாம், ஒரு ஃபாஸ்ட் போலர் போறோம்னு. பட் பிரசித் கிருஷ்ணாவும் சரி, டிஎஸ்பி சாரும் எப்ப தேவையோ கரீட்டா அந்த நேரத்துக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாங்க. ஜடேஜா பழைய மாதிரி தாவாங்கட்டையை உடைக்கிற ஜடேஜாவா தெரியல. குல்தீப் யாதவ் எப்ப வந்தாருன்னு நீங்க கேட்டீங்க, அதுக்கு எனக்கு பதில் இல்லை. ஆனா வரல. தனியாளா ஒரு பையன் பாத்தீங்கன்னா கையில இருந்து பால் என்னமா முன்னாடி வருதா பின்னாடி வருதான்னு தெரியாம ஒரு பக்கம் ரெவல்யூஷன்ஸா இருக்கட்டும், ஏர்ல ட்ரிஃப்ட் ஆறதா இருக்கட்டும், பிரில்லியண்டா இருந்தது. பேட்டிங்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஆஷா, ஏகப்பட்ட பேர் சொன்னீங்க பேட்டிங். தேவ்தத் படிக்கல் பிரில்லியன்ட், கேஎல் ராவல் பிரில்லியன்ட், பண்ட் பிரில்லியன்ட், துருவ் ஜூரல் பிரில்லியன்ட். நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமும் bowlingல ஒன் ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் போத் த சைட்ஸ் கன்சர்ட்னா அது மானவ் சுத்தார். அதனாலதான் அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி பால சுத்துவாங்கன்னு தெரிஞ்சுதான் சுத்தார்னு பேர் வச்சிருக்காங்க. கரெக்டா சுத்திட்டாரு. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நம்ம இது முன்னாடி நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சாய் கிஷோர் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்ப நான் உனக்கு சொல்லியிருக்கேன், மானவ் சுத்தார் அந்த ஐபிஎல் போது ஞாபகம் இருக்கா, பாலோட சீம் பொசிஷன் காமிச்சு இதுதான் மேக்ஸ் ஹிம் ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாய் கிஷோர் நானும் நிறைய டிஸ்கஷன் வச்சுப்போம். சாய் கிஷோர் சம போலர். ஐ ரியலி ரேட் சாய் கிஷோர் அ லாட். ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா, சிலதெல்லாம் வந்து ஒரு கிஃப்ட்னு சொல்லுவாங்க பீடா. அதாவது இங்க நம்ம இந்த இப்ப லெஃப்ட் ஹேண்ட் இங்க கொண்டு வரேன், நிறைய பேருக்கு இந்த 45 டிகிரி ஆங்கிள் வரும், காதுல இருந்து இந்த ஸ்பிளிட்ல இருந்து வரும் கை. ஒரு சில பேருக்கு இங்க இருந்து வரும். அதெல்லாம் இன்னொரு சில பேருக்கு எனக்கெல்லாம் இங்கே இருந்து வரும், இவ்வளவு க்ளோஸ்ல இருந்து வரும். சோ ஆங்கிள் மாறும்போது ஒரு ரிஸ்ட் பொசிஷன் இந்த பொசிஷன்ல இருக்கும், சில சமயம் இந்த பொசிஷன்ல இருக்கும், சில சமயம் இந்த பொசிஷன்ல இருக்கும். தட் வில் டிட்டர்மின் உன் பால் எந்த ஆங்கிள் சுத்துதுன்னு, ரொட்டேஷன் எந்த ஆங்கிள் இருக்குன்னு. சாய் கிஷோருக்கு பால் இப்படி சுத்தும், ஒரு மாதிரி என்ன சொல்றது, 45 கொஞ்சம் ஜாஸ்தி சுத்தும். பட் சாய் கிஷோருக்கும் மானவ் சுத்தாருக்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்லட்டுமா? மானவ் சுத்தாருக்கு அந்த ஓவர் ஸ்பின், சாய் கிஷோருக்கு கொஞ்சம் சைட் ஸ்பின். ஓவர் சைட் ஸ்பின்னு சொல்ல மாட்டேன். பட் சாய் கிஷோரோட ஸ்ட்ரென்த் வந்து டேக்கிங் விக்கெட்ஸ். அவனுக்கு விக்கெட் எப்படி எடுக்கணும்னு தெரியும். மானவ் சுத்தார் இந்த டெஸ்ட் மேட்ச் மூலமாவும் சரி, போன மேட்ச் மூலமாவும் he is also putting his hand up and saying எனக்கும் விக்கெட் எடுக்கிற நேக்கு தெரியும்னு. எனக்கு ஒரு 2-3 டிஸ்மிசல் ரொம்ப பிடிச்சிருந்தது பீடா. அதாவது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லைரோ உடாரா அவனுக்கு 2 பால் வந்து இப்படி ஃப்ரண்ட்ல வந்தான், பால் பக்குன்னு திரும்பின உடனே பின்னாடி போய் திரும்பின உடனே பின்னாடி பேக் ஃபுட்ல வெயிட் பண்ணான், கரெக்டா லெங்க்த ஃபுல்லா வச்சு திருப்பினா பாயிண்ட்ல கேட்ச் போச்சு. நாட் அ கிரேட் ஷாட், பட் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் மானவ் சுத்தார் வந்து பேட்ஸ்மேன் என்ன பண்றான், வாட் ஹி மை டூன்னு கொஞ்சம் கேஜ் பண்ணி போட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா விக்கெட் டேக்கிங்க்கும் பால் கையிலேருந்து எப்படி வருதுங்கிறதுக்கும் கனெக்ஷனே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் பீடாது. அந்த கையிலேருந்து எப்படி வருதுங்கிறத எப்படி நீ யூட்டிலைஸ் பண்ணி எந்த இடத்துல போட்டு எப்படி ஃபீல்டை வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் மேட்ரு. மானவ் சுத்தார் ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச்ல இஸ் கிவன் அ கிரேட் அக்கவுண்ட் ஆஃப் ஹிஸ் ஸ்கில்ஸ். சோ டேம் எக்ஸைட்டட். இந்தியன் ஸ்பின் போலிங் ஸ்டாக்குக்கு இவன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. நீ ஜடேஜா பத்தி சொன்ன, ஜடேஜாவும் மானவ் சுத்தாரும் கம்ப்ளீட்லி வேற போலர்ஸ். இவன் கையில பால் ரொட்டேஷன்ஸ் தான் இவன் ஸ்ட்ரென்த். ஜடேஜா விக்கெட்டுக்குள்ள போட்டு உனக்கு ஸ்டாக்கா பாலை வந்து ஒரு கண்ட்ரோல் கொடுப்பாரு கேமோட. ஐ ஃபீல் ஜடேஜாவும் அவன் மைண்ட்லயும் சரி, டீம் மைண்ட்லயும் சரி, ஜடேஜா இஸ் நாட் தட் அட்டாக்கிங் ஸ்பின்னர் எனிமோர். இஸ் அ பேட்டர் who will give experience with the ball. அந்த ரோலுக்கு டிரான்சிஷன் ஆயிருக்கான்னு எனக்கு தோணுது, which is not such a bad thing. ஏன்னா இந்தியன் கிரிக்கெட்டை முன்னாடி தேடணும்ல யார் நெக்ஸ்ட் அட்டாக்கிங் ஸ்பின்னருங்கிறது. ஸோ இட்ஸ் நாட் அ பேட் திங். ஒரு பியூட்டிஃபுல் டெக்னிக்கல் பாயிண்ட் சொன்னீங்க, ரொம்ப ஆசையா இருக்கு சொல்றதுக்கு. ஆட் பண்ணட்டுமா? அதாவது அந்த
ஆங்கிள் அட் ரிலீஸ்ன்னு சொன்னீங்க. இந்த ஓவர் ஸ்பின் போடுறதுக்குன்னு ஒரு ஆங்கிள் இருக்கணும். அந்த கரெக்டா அந்த அலைன்மெண்ட் எல்லாருக்கும் வராதுன்றதுனால தான் ரங்கநாயராத் மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, கிரீஸ வந்து யூஸ் பண்ணினே மாறி 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 இங்க போடுவாரு, இங்க போடுவாரு, இங்க போடுவாரு, இங்க போடுவாரு. ஓகே, அந்த ஓவர் ஸ்பின்னு கரெக்டா நீங்க வர்றது போடணும்னா உங்களுக்கு வந்து டெக்னிக் அந்த மாதிரி இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்லோ ரன் அப். ஜடேஜாலாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இப்படி போயிடுவாங்க. இவர் சாய் கிஷோர் கம்ப்ளீட் சைட் ஆன் பொசிஷன், மானவ் சுத்தார் கம்ப்ளீட் சைட் ஆன் பொசிஷன்ல இப்படி லோட் பண்ணுவார் முன்னாடின்றதுனால ஃப்ரண்ட் ஆனும் கிடையாது, சைட் ஆனும் கிடையாது, ஒரு மிக்ஸ்டு லோடிங் பொசிஷன் இருக்குன்றதுனால. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நீங்க வரும்போது ஆப்வியஸா என்ன ஆகும், பாடி ராக் பேக் ஆகி இல்ல ஜம்ப் ஜாஸ்தி ஆயிடும். நீ ஒரு பாயிண்ட் விட்ட, அவனோட ரிஸ்ட் லோடிங் பொசிஷன் எல்லாரும் இப்படி இருக்கும், அவன் ரிஸ்ட் லோடிங் பொசிஷன் இப்படி இருக்கு. சோ அப்படின்னா என்ன ஆகும்னா, நீ இப்படில இருந்து ரிஸ்ட் போட்டனா உனக்கு 90 டிகிரிஸ் கிடைக்கும், இப்படி போட்டனா கொஞ்சம் கிராஸ்ல கிடைக்கும். நீ அதே இப்படி வச்சோ இல்ல இப்படி வச்சோ போட்டனே யூ ஆர் கெட்டிங் a 180 ஆன் தி ரிஸ்ட். நிறைய பேர் ஃபிங்கர் ஸ்பின் சொல்லுவாங்க. ரிஸ்டோட யூட்டிலைசேஷன் எப்படி பண்ணணும்னே நிறைய ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்க்கு தெரியாது. தட் இஸ் a very less talked about aspect. மானவ் சுத்தார் has got it. இதை நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நானும் மானவ் சுத்தாரும் இருக்கும்போது. அவன் ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன் வேற. when good things happen to good people you feel very happy. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீடு வேரியேஷன் ஏன் அவருக்கு வருது அப்படின்னா, இப்ப நம்ம சொல்றோம் பாருங்க, இந்த ராக் பேக் இந்த மாதிரி நீங்க லோட் பண்ணும்போது என்ன ஆகும், வெயிட் பின்னாடி வரும்போது ஆபீஸ ஜம்ப் பெருசாகும், கவுண்டர் பண்றதுக்கு ஜம்ப் பெருசாகும். ஏன்னா ஸ்பின்னர்ஸுக்கு மொமெண்டம் கிடையாது ரன்அப்ல. அவர் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவா ஒரு ரிதமிக்கா ஓடி வந்து இப்படிதான் லோட் பண்றாரு அப்படிங்கும் போது ஜம்பும் பெருசு கிடையாதுங்கும் போது உங்களுக்கு ஸ்டேபிள் பேஸ் இருக்கும். இறங்கி வரும்போது ஆப்வியஸா ஜம்ப் பெருசா இருந்தது, அது உங்களுக்கே தெரியும். அப்பர் பாடி தள்ளி கொஞ்சம் ரிலீஸ் பொசிஷன் மேல முன்னாடி வந்துடும். மேல முன்னாடி வந்தாலே பால ஆத்த முடியாது. ரிவல்யூஷன்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா, ஸ்டேபிள் பேஸ்ல வரும்போது பாத்தீங்கன்னா எலகண்டா எஃபர்ட்லெஸ்ஸா எப்படி ரிலீஸ் பண்றாரு பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் காட் ஆல் த குவாலிட்டி டு பிகம் எ லீட் ஸ்பின்னர் அண்ட் அ கேப்பபிள் 15 to 20 ரன் பேட்ஸ்மேனு. இப்ப நான் தான் சொல்றேன், ஜடேஜால நான் எப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், ஜடேஜா த அச்சீவ்மெண்ட்ஸ் வாட் இஸ் மேட் வித் த பேட் அண்ட் பால் ஃபார் இந்தியா அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட். அவர் போட்டோவை எல்லாரும் வீட்டுல கிரிக்கெட் ஃபேன்ஸ் வச்சு பூஜை பண்ணணும். ஓகே, தட் இஸ் வாட் ஜடேஜா has contributed, but there is an end to everything. India has to find 2 more spinners, young spinners at the level of Manav Sutar. நான் திருப்பியும் சொல்றேன், இதே ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடி இருந்தாங்கன்னா, if anyone is thinking this test could have been as easy as India swallowed, I beg to differ. ஒரு 320 ரன் ஸ்ரீலங்கா பேட்டிங் டாஸ் வின் பண்ணி ஆடி இருந்தா என்ன வேணாலும் ஆயிருக்கும். எஸ், the victory has to be celebrated. They batted well, they bowled well, the strategies has been very good, but there is nothing to get excited about. They had a massive advantage of winning the toss. They have to be careful in SSC. So let's just debate பண்ணலாம் இதை பத்தி. I agree with you. ஸ்ரீலங்கா நல்லா ஆடினாங்க. ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு I felt like ஸ்ரீலங்கா really competed and fought. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த சோனல் தினுஷா, தனஞ்சய டிசில்வா இந்த செகண்ட் இன்னிங்ஸ், ஜஹீர் உடாரா showed enough promise. சம பிளேயர் மாதிரி தெரியுறான் மச்சி இந்த சோனல் தினுஷா. என்னமா ஃபீட் யூஸ் பண்றான், ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட். இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தேன், ஜடேஜா ஒரு ஸ்வீப் அடிச்சான். ஜடேஜாவை முதல்ல ஸ்வீப் அடிக்கிறதே கஷ்டம். ஸ்வீப் அடிச்ச அடுத்த பால் லெங்க்த்தை ஷார்டன் பண்ணுவான்னு தெரிஞ்சு ஸ்டெப் அவுட் பண்ணான். அவனும் இழுத்து தான் போட்டான். ஸ்டெப் அவுட் பண்ணிட்டு சும்மா அப்படி பேட்டால அப்படி செல்லமா தட்டான், மிட் விக்கெட் மேல 4. அதை அடிச்ச அடுத்த பால் ஸ்வீப்புக்கு உட்காந்துட்டான். ஜடேஜாவும் கேஜ் பண்ணி ஃபுல் டாஸ் போட்டான். பட் ஸ்டில் த வே ஹீ இஸ் திங்கிங் அபவுட் த கேம் அண்ட் த வே ஹீஸ், அது எப்படி சொல்றது, ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் இல்ல ஷார்ட்ஸ் எல்லாம். அது ஒரு அப்படியே ஒரு கிரேஸ் இருக்கு, அது அப்படியே சும்மா ஒரு டச் இருக்கு, அது அப்படி டச்ல இருக்கு. அது என்னமா டைம் பண்றான். அப்புறம் இன்சைட் அவுட் மானவ் சுத்தாரா இறங்குனா ஸ்டெப் அவுட் பண்ணிட்டு வித் த டர்ன் போகாம இன்டு அவுட் மிட் ஆஃப் மேல தடவி கொடுக்குறான். லுக்ஸ் அ வெரி ஸ்பெஷல் பிளேயர். பீடா கரெக்டான எக்ஸ்போஷர், கரெக்டான ஹெட் ஆன் த ஷோல்டர்ஸ் கேன் பிகம் அ ரியலி குட் பிளேயர் ஃபார் ஸ்ரீலங்கா இன் தி ஃபியூச்சர். அதாவது இது நிறைய பேர் நீங்களே வந்து யங் தான், நான் பழைய கட்ட. டேவிட் கவர் பாத்திருக்கீங்களா பேட்டிங் ஆடி? கேள்விப்பட்டிருக்கேன், எங்க அப்பா நிறைய சொல்லியிருக்காரு. அவரு தடவுவார் அப்படியே பால. அதாவது அந்த ஒரு இதுதான் தெரியுது. இப்ப நீங்க அந்த பர்டிகுலரா இறங்கி மிட் ஆஃப் மேல ஒன்னு அடிச்சார் பாருங்க, தென் இட் ரிமைண்டட் மீ அபவுட் டேவிட் கவர். அதாவது எப்படின்னா பேட்ல அடிக்கிறதே தெரியாது, அவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு சில ஸ்லாக் ஸ்வீப்ஸ்லாம் பிக் சிக்ஸஸ் ஆஃப் ஸ்லாக் ஸ்வீப். அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா, இஸ் a capable left arm spinner also. நீங்க சொன்ன மாதிரி அந்த சஹான் ஆராய்ச்சிக்கு ஆடி இருக்கணும். இல்லன்னா பசிந்துக்கு பதில, இல்லன்னா ரமேஷ் மெண்டிஸை எப்படா விடுவீங்க? ஒரு பிக் ஃபிங்கர்ஸ் பயங்கரமா திரும்பவும் யூஸ்ஃபுல் பேட்ஸ்மேன். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த டெஸ்ட் மேட்ச் நீ ரமேஷ் மெண்டிஸ் பேர் எடுத்துட்டு வந்து அந்த கேஷரா ஆல்சோ லுக்ஸ் குட். பீடா பேட்டிங்கும் நல்லா ஆடுறான்.
அப்படி இருக்கும்போது நீ ரமேஷ் மெண்டிஸை யாருக்கு பதில் எடுத்துன்னு கேஷராக்கு பதில் எடுத்துன்னு வந்துருயா ஒரே டெஸ்ட் மேட்ச் கழிச்சு? முதல்லயே பச்சு சொல்றேன், 2 சீமர்லாம் வேலைக்கே ஆகாது. இன்னொன்னு சொல்றேன், லயிரு குமாரா வந்து 150 148 போடுறாரு. பின்னாடி போய் ஒத்த கையில ஆடலாம் அந்த பிச்சில். ஃபாஸ்ட் போலருக்கு. இன்னொன்னு சொல்றேன், எஸ்எஸ்சில பாத்தீங்கன்னா 2 நாள் ஹார்டா இருக்கும் பவுன்ஸ். அது என்னன்னா இது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் பிச்சு, கால் அது பயங்கர ஹார்டா இருக்கும். பிஸ்கெட் மாதிரி உடையும் 3வது நாள்ல இருந்து. ஆடவே முடியாது ஸ்பின்னுங்கும் போது. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போறியா உனக்கு? 2 ஃபாஸ்ட் பவுலர் எஸ்எஸ்சில 2 ஃபாஸ்ட் பவுலர் இல்லாம ஆடுவியா? ரொம்ப ரிஸ்கி இல்ல? எஸ்எஸ்சில ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு நீ பார்க்கணும்ல. டாஸ் கீஸ் தோத்தனா ஃபாஸ்ட் தோத்துட்டீனா டாஸ் தோத்தி போலிங் போடணுமே. ஃபாஸ்ட் பவுலர் தானே போடணும் டாஸ் தோத்தா. சொல்றேன் உனக்கு, ஃபாஸ்ட் பவுலர் போட்டாலும் கேன் தட் ஃபாஸ்ட் பவுலர் ரன் த்ரூ யுவர் பேட்டிங் லைன்? இப்ப கிராஸ் எதுவா இருக்கு, நேச்சர் ஆஃப் த விக்கெட் உங்களுக்கு இந்த ஹார்ட் பவுன்சியா இருக்கும் ஃபர்ஸ்ட் 4-5 செஷன். அதுக்காக நான் யோசிப்பேனா, அதுக்கப்புறம் கடைசியில வந்து புடுங்க போறாங்க அப்படின்றத யோசிப்பேன். அந்த கெஷாரா நல்ல டேலண்டடா தெரியற. பட் ரமேஷ் மெண்டிஸ் ப்ரூவன். ரமேஷ் மெண்டிஸோட ப்ராப்ளம் என்னன்னா கொஞ்சம் ரன்னு கொடுப்பாரு. இஸ் நாட் எக்கனாமிக்கல். கொஞ்சம் ரன்னு நிறைய போகும். அவரும் கேப்பபிள் பேட்ஸ்மேன். ஒரு 30-40 நிறைய அடிச்சிருக்காருங்கும் போது ஐ வுட் டெஃபினெட்லி சீ தட். இவரோட பிரச்சனை என்னன்னு தெரியல. தினேஷ் சண்டிமால் அடுத்த மேட்ச் ஆடுவாரா என்னன்னு தெரியல. இப்ப நான் எதிர்பார்த்த மாதிரி பசிந்து ஆடினாங்க. பட் ஐ வுட் ஆல்சோ லீன் டுவர்ட்ஸ் சஹான் அரச்சிகே. அது அவங்க என்ன பண்றாங்க எனக்கு தெரியல. திஸ் இஸ் வாட் த பெஸ்ட் டேலண்ட்ஸ் வாட் தே ஹவ் காட். ஆஷா இது வந்து பிளேயிங் லெவல்லையும் ஸ்ரீலங்காவை குறை சொல்லணும் அப்படின்னு அஜெண்டா எடுத்துட்டு குறை சொன்னா குறை சொல்லலாம். From 67 for 4 they got to 284. They dragged the game. இன்னைக்கு பாருங்க 64 for 4ல இருந்து they showed character and fight. திருப்பி ஒரு 95 ரன் பார்ட்னர்ஷிப். நான் என்ன நினைச்சேன் 140 காலி ஆடுவாங்கன்னு. கால் வந்து கடைசி 10 டெஸ்ட் மேட்ச் ஆவரேஜ் 4th இன்னிங் ஸ்கோர்ஸ் ஒன்லி 141. 5th டே எல்லாம் ஆடவே முடியாது. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாம கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது பிச்சு. புருட்டுன்னு திரும்பும். ஆனா it was difficult to bat, but still Sri Lanka put up a good show. I'm telling you again, India can be happy with the victory, but when it comes to spin department, when it comes to asking question, SSCல bounce பயங்கரமா இருக்கும். இது நீங்க Jadeja has to come back to normal இது செல்ஃப். அப்புறம் குல்தீப் வரணும் முதல்ல. இது ரெண்டும் நடந்து இந்தியா ஜெயிச்சாதான் it will be a good thing for them. And because Bangladesh has opened up the WTC table wide open. இல்ல இவன் ஒருத்த வேற அங்க ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்கான் பேட்டிங் லீட்ஸ்ல. நம்மால அது எப்படி வேணாலும் போகும். டாஸ் வின் பண்ணி உள்ள போட்டிருக்கான். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அந்த அப்துல்லா ஷஃபிக்கும் ஷாட் ஷக்கீலும் அடிச்சாங்கன்னா செம பேட்டிங் பிச்சு. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அலையும். பயங்கரமா செட்டில் ஆயிடும் லீட்ஸ். அதனாலதான் அவங்க போலிங் போட்டிருக்காங்க. இந்த ஷஃபிக்கும் ஷக்கீலும் அடிக்கணும். அதனால வைட் ஓப்பன் எவன் வேணாலும் உள்ள போலாம். India cannot afford to lose a test match. I want India to win the next match convincingly. This is a convincing win, but on ticking all the boxes, it is exactly not the one. சரியான டிஸ்கஷன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல கிரிக்கெட்டிங் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதனால நம்ம இட்ஸ் டைம் டு அட்ரஸ் தட் எலிஃபென்ட் இன் த ஹவுஸ். பங்களாதேஷ் ஓப்பன் பண்ணிட்டாங்க டேபிள். இன்ஃபேக்ட் பங்களாதேஷ் 4வது பொசிஷன்ல இருந்தாங்க. நமக்கு அஹெடா இருந்தாங்க WTC பாயிண்ட்ஸ் டேபிள்ல. இதுல என்ன ஒரு அழகான விஷயம்னா, ஒரு டெஸ்ட் சென்டர், அதாவது உதாரணத்துக்கு இந்தியா வராங்க, சவுத் ஆப்பிரிக்கா வராங்க, இங்கிலாந்து வராங்க அப்படின்னா மெல்பர்ன், பிரிஸ்பன், பெர்த், சிட்னி தான் ஸ்லோயஸ்ட் பிச்சா கொடுப்பான் நமக்கு. பங்களாதேஷ் வரான உடனே வாடா டார்வின் போயிட்டு ஊரை சுத்தி பார்ப்போம். அப்கோர்ஸ் சம்மர் இந்த டைம்ல எல்லா இடத்துலயும் பயங்கர கோல்டா இருக்கும். ஆஸ்திரேலியால ஒத்துக்கிறேன், ஏர்லி சம்மர். இந்த டைம்ல இந்த வென்யூஸ்ல ஆட முடியாது. ஆனா பங்களாதேஷ் ஆடின கிரிக்கெட்டும் வச்சு வெதிப்பிட்டாங்க. ஹைலி இம்ப்ரெசிவ் கேப்டன்சி ஃப்ரம் ஷாண்டோ. 54 அவுட் பிராக்டிஸ் கேம்ல. ஹசான் மஹமூதோட ரொட்டேஷனா இருக்கட்டும், டஸ்கின் அஹமதோட யூட்டிலைசேஷனா இருக்கட்டும், வெரி இம்பார்ட்டன்ட். அந்த விக்கெட்ல ஃபர்ஸ்ட் போலிங் போட்டு நல்லா அவங்களை 200 ரன்னுக்கு புடிச்சது ரொம்ப குரூஷுவல். பட் தே டாமினேட்டட் த டெஸ்ட் மேட்ச் ஃப்ரம் தேர். நீ ஆஸ்திரேலியா நிறைய பேர் கண்டிஷன்ஸ் அண்டர்லை பண்றாங்க. கிரிக்கெட் இஸ் a கேம் தட் இஸ் பேஸ்ட் ஹெவிலி ஆன் கண்டிஷன்ஸ். ஸ்பீடாகவும் ஒத்துப்பான். எத்தனை ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் பிளேட் ஆன் ஆனாங்க பாரு. சுக்குன்னு வாங்கின்னு போது அவ்வளோ ஸ்லோ. ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைனப்புக்கு அந்த கண்டிஷன் ரொம்ப ஸ்லோவா இருந்தது. பங்களாதேஷ் பேட்டிங் லைனப்புக்கு பர்ஃபெக்டா இருந்தது. தன்சீர் ஹசானோட 100 ஹைலி கமாண்டிங் 100. போ வெப்ஸ்டர்லாம் போட்டா இறங்கி வச்சான். ஷாண்டோட இம்ப்ரெசிவ் பேட்டிங், மெஹடி ஹசான் மிராஜோட கேரக்டர் அவுட் பிளேட் ஆஸ்திரேலியா. கண்டிஷன்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். டிட் இட் சூட் ஆஸ்திரேலியா? நீ என்ன நினைக்கிற? நேத்தன் லைன் அவுட் பிளே பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா. எல்லா என்டையர் போலிங் அட்டாக் ஒன்னா நாங்க கிளம்புறோம் சார் அப்படின்னு கிளம்புற நேரம் வரா மாதிரி இருக்கு. வந்து ஆஸ்திரேலியா கொஞ்சம் அப்பீல் டாஸ்கா இருக்குமோ பிடாது. காஷா, முன்னாடியே நம்ம ஒரு 7 மாசம் முன்னாடியே சொன்னோமே,
இந்த ஆஸ்திரேலியா டீம் இஸ் ஆன் த டிக்ளைன். அவங்க பேட்டிங் ஆர்டர் வந்து ஸ்டீஃபன் ஸ்மித்தை தவிர செட்டில் ஆகல. WTCக்கு அப்புறம் எந்த ஃபார்மேட்லயும் ஒரு 5-6 வருஷத்துக்கு எதுவுமே ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். They got overexcited after Travis Head scored that blistering 100 against England in a 200 chase. டிராவிஸ் ஹெட் மாதிரி ஒரு ஆள் நம்பர் 6ல வந்து கடுபடு பண்றது எப்படி உங்களுக்கு? அந்த காலத்துல தட் இஸ் வாட் ஆடம் கில்கிறிஸ்ட் யூஸ் டு டு. அந்த வெதரெல்லாம் இன்னும் ப்ரூவே பண்ணல. மார்னஸ் லபுஷன் ரன் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. கஷ்டமா. எனக்கு மார்னஸ் லபுஷன் ரொம்ப பிடிக்கும். நிறைய வந்து நம்ம கிரிக்கெட் பார்க்க சொல்றேன். கிரிக்கெட் இஸ் a கேம் வேர் ரன் ஸ்கோரிங் இஸ் ப்ரையாரிட்டி. எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா லபுஷன் பார்க்கும்போது ஃப்ரம் சம்படி கொஞ்சம் பாசிட்டிவா ஆடின பிளேயர்ல இருந்து அவுட் ஆகக்கூடாதுன்னே ஆடுற மாதிரி இருக்கு. விக்கெட் ப்ரொடெக்ஷன் சீம்ஸ் டு பி ப்ரையாரிட்டி. விக்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணோன்னு ஆடி இருந்தா ரன் அடிக்கிறது யாரு? அவங்க நல்ல குவாலிட்டி பிளேயர். பட் இஸ் ரியலி ஆஸ்திரேலியா இவ்வளவு பேக் பண்ணியும் அவன் வந்து அவனோட கடைசி ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் பீடா. பார்க்கவே கஷ்டமா இருக்கு. பட் ஆஸ்திரேலியாவுக்கு ரிசர்வ்ஸும் இல்ல. ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கூப்பர் கார்னலி இருக்கான். ஆலி பீக் ரொம்ப ஏர்லின்னு நினைக்கிறேன். கூப்பர் கார்னலி இஸ் த ஒன்லி ஒன் லெஃப்ட். ஸ்ட்ரெயிட்டா ஆலி பீக் எடுத்துன்னு வரணும். ஐம் நாட் ஷூர் அபவுட் கூப்பர் கான்லி இன் டெஸ்ட் கிரிக்கெட். இஸ் அ குட் கிரிக்கெட்டர். ஆலி பீக் ஸ்ட்ரெயிட்டா வந்தே ஆகணும் உங்களுக்கு. அதே மாதிரி தே ஹேவ் டு லுக் பாஸ்ட் மார்னஸ் லபுஷன் அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் டு பில்ட் தேர் டீம். ஸ்டீவ் ஸ்மித் இன்னும் 2 வருஷம் அவரால் ஆட முடியும். இன்னும் அடிச்சுன்னு தான் இருக்காரு. டோட்டலி எவ்ரிதிங் இஸ் ரிலேட் ஆன் ஸ்டீவ் ஸ்மித். கேமரூன் கிரீன் மட்டும் அந்த 100 அடிக்கலன்னா இன்னிங்ஸ் டிஃபிட் வாங்கியிருப்பாங்க. நீ இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சிங் கான்ட்ரிபியூஷன் மெஹதி ஹசன் மிராஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 65 ரன் அடிச்சு லீட ஸ்வெல் பண்ணாரு. அதுதான் கேம். அந்த லீடு ஸ்வெல் ஆலனா கேம் ஓபன் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் போலிங் பாஷா ட்ரிஃப்ட் ஆகுது பாருங்க. கையில இருந்து நோண்டிட்டாரு வச்சு பேட்ஸ்மேன் உங்களுக்கு. ஆல் ஆஃப் a sudden they looked at Mehdi Hasan Miraz வந்து was looking way better than Nathan Lyon. அந்த மாதிரி ஒரு இது தெரிஞ்சது. இது எப்படின்னா ஒரு பங்களாதேஷ் ஆஸ்திரேலியா ஆடுற மாதிரி தெரியல. இது கான்டெஸ்ட் ஆஃப் ஈக்குவல்ஸ். டீம் விச் பிளேட் பெட்டர் கிரிக்கெட் ஒன்ன்ற மாதிரி. அவங்க பாடி லாங்குவேஜை பார்க்கட்டும். ஸ்டீவ் ஸ்மித் ஏதாவது சொல்றாரு, லிட்டன் தாஸ் அவர் திருப்பி ஸ்லெட்ச் பண்றாரு. அந்த பாடி லாங்குவேஜ் நீங்க பாருங்க. அவர் ஸ்டீவ் ஸ்மித் சொல்றாரு எடு ரிவ்யூ எடு அப்படின்னாரு. நீ முதல்ல ஆடு, அது ரிவ்யூ எடுக்கிறதா இல்லையா நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல ரன் அடிக்கிற வழி பாருன்றாரு. எங்க நீங்க இதெல்லாம் யோசிப்பீங்க? டீம் ஃப்ரம் பங்களாதேஷ் கோயிங் டு ஆஸ்திரேலியா. நல்லா இருக்குல்ல, குடுக்கணும்ல, அப்படிதானே குடுக்கணும். அண்ணாத்த நாஹித் ரானான்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆடல இல்ல நாரி போயிருக்கும் பொழப்பு. தொண்டைக்கே அடிச்சிருப்பாரு. அவர் இன்ஜுரி அவர் ஆடல. இப்ப அசான் முகமது கொடுத்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸுக்கும் உங்களுக்கு தஸ்கீன் அஹமத் கொடுத்த சப்போர்ட்டுக்கும் மெஹதி ஹசான் மிராஸ் கொடுத்த நாஹித் ரானா ஆடி இந்த தாவாங்கட்டை பேந்திருக்கும் உங்களுக்கு. I was so exciting. நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन கேக்குறேன். கரெக்ட், பங்களாதேஷ் இந்த கேம் டாமினேட் பண்ணிட்டாங்க. இந்த டிசர்வ்ட் ரைட்லி சோ. ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, நீ ஆஸ்திரேலியன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்கார்ந்திருக்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல பிட்ச் போட்டிருந்தேன்னா how happy would you have been? I have been extremely unhappy because I know that I'm going to be playing in the hands of them. ரெண்டாவது எத்தனை டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா as a team ஆடி இருக்காங்க டார்வின்ல? உங்களால சொல்ல முடியுமா? கரெக்ட். ஏன் ஆடுறாங்க பின்ன டார்வின்ல? இது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க பீடாக். நம்ம பேசும்போது நிறைய பேர் இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய வெளியில இருந்து இருக்கிறவங்க உடனே ஒருத்தர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாரு, ட்விட்டர்ல தான் நினைக்கிறேன், தட் இஸ் த பியூட்டி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட், அடாப்ட் பண்ணும் அப்படின்னாங்க. கரெக்ட். ஒரு அவே சீரிஸோட வெயிட் என்ன? வாட் இஸ் த வெயிட் ஆஃப் அன் அவே சீரிஸ்? கெத்து என்ன? என்னோட ஃபோர்ட்ரஸ்ல நீ இருந்து ஆடுறது, எனக்கு இந்த கண்டிஷன்ஸ் தெரியும், உனக்கு இது தெரியாது. டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் சப்போஸ் டு மேக் யூ அன்கம்ஃபர்டபிள். நீ கூப்பிட்டுட்டு ஆன பிளாட்டர் பங்களாதேஷ் மாதிரி டீமுக்கு எல்லாம் வந்து நீ கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்தனா நோண்டிடுவாங்க. பங்களாதேஷ லைட்டாலாம் எடுத்துக்க முடியாது. நாங்க பங்களாதேஷ்ல போய் ஆடினோமே வச்சு செகண்ட் இஷ்டத்துக்கு எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல எங்க பேட்ஸ்மேனுக்குலாம். அதுல என்னன்னா இப்ப பாகிஸ்தானை போட்டு ஒரு கும்மி இருக்கான். இந்த பழைய நம்ம வீட்டுல எல்லாம் பின்னாடி தோகரகள் இருக்கும்ல, அதுல போட்டு துவைச்சான் பட்டார்னு பாகிஸ்தானை போட்டு. பாகிஸ்தான ஹோமன் அவேல பின்னி இருக்கான் அவன். அந்த டீமுக்கு அகேன்ஸ்டா நீ நக்கலாலாம் கண்டிஷன்ஸ் குத்தனா வச்சு வெதிப்பிட்டு போயிடுவான். இதுல என்ன இன்னொரு விஷயம்னா, ஆஸ்திரேலியா வந்து அட் நோ ஸ்டேஜ், இப்ப பழைய ஆஸ்திரேலியா டீம்லாம் 200 ரன் லீட்னா கூட they would back themselves to make 400 அவனை திருப்பி ஆட வைக்கலான்னு அறிகுறியே இல்ல. நோண்டிட்டு போயிட்டான் அவன். ஒண்ணு புரியல. பார்க்கும்போது இந்த டெஸ்ட் மேட்ச் நீ சொன்ன மாதிரி ஈக்குவல்ஸ் மாதிரியே இல்ல. பங்களாதேஷ் நீ ஆஸ்திரேலியாவா இன்னும் சுமாரா ஆடுறீங்க, வந்து ஆடி பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது மேட்ச். தன்சிடசான் என்னடானா போ வெப்ஸ்டர் இறங்கி சொருகுறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பங்களாதேஷ் deserve all the credit they get, but this game is a great leveler match. கொஞ்சம் கூட நீ அப்படி இப்படி நவுந்தேன்னா வச்சு சுலுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆஸ்திரேலியா have a very interesting time coming, very interesting time. மிச்சல் ஸ்டார்க் எவ்வளவு ஆட போறாரு, நேத்தன் லைனுக்கு பால். நீ சொன்ன அகைன் இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் இடத்துல நானும் இருந்திருக்கேன். when conditions are going for you, 4th இன்னிங்ஸ்ல மெஹதி ஹசான் மிராஜ் போடுறான்.
200 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிட்டு நேத்தன் லைன் அந்த செகண்ட் இன்னிங்ஸ் போடும்போது இட் would have not been easy. The conditions are very different, especially நீ அங்கெல்லாம் ஆடும்போது. ஃபோர்த் இன்னிங்ஸ் இஸ் வெரி ஐ மீன் லாஸ்ட் இன்னிங்ஸ் இஸ் வெரி டிஃபரெண்ட். அந்த மாதிரி ஆடுறதுக்கும் இதுக்கும் நான் கம்பேர் பண்ண மாட்டேன். பட் ஈவன் நேத்தன் லைன் ஸ்கெடியூல் இஸ் கமிங். இந்தியாவோட விளையாட போறாங்க, ஏஷியன் டூர்ஸ் இருக்கு. ஆஸ்திரேலியாவோட பேக்கப் ஸ்பின்னர்ஸ் எங்க? வேற ஆறுது ஒரு பேக்கப் ஸ்பின் ஆப்ஷனே இல்ல. எங்க அடுத்த கபர்டு எம்டி. ஜேவியர் பாட்லெட் 130 அட் பெஸ்ட். ஃபாஸ்ட் bowling ஆப்ஷன்ஸ் இல்ல. ஜெய் ரிச்சர்ட்சன் எப்ப கட்சி டெஸ்ட் மேட்ச் ஆடினாரு? திஸ் இஸ் வை ஐ எம் டெல்லிங் யூ பிடாக், சவுத் ஆப்பிரிக்கா செம்ம கபோர்டு வச்சிருக்காங்க. செம்ம கபோர்டு ஆஃப் ஃபாஸ்ட் bowlers. ஸ்பின்னு தெரியல. பட் இவ்வளவு பேசுறிய நீ, இந்தியா வந்த போது கடைசியா நீங்க எப்படா போர்ட் எலிசபெத்ல விளையாடினாங்க சவுத் ஆப்பிரிக்கால? கொடுக்க மாட்டீங்களே. ஹை ஃபெல்ட்ல பச்சை விக்கெட்டா கொடுத்து ஆடிடுவீங்க. ஆஸ்திரேலியா கொடுத்தா பாரு பங்களாதேஷுக்கு சப்கான்டினென்டல் கண்டிஷன்ஸ். அது எடுத்த உடனே அது நான் இருந்த வரைக்கும் கிளீனா சொல்லிடுவேன். ஸ்டார்ட் பண்றதே வந்து ஒன்னு செஞ்சுரியன்ல ஸ்டார்ட் பண்ணும், இல்ல கேப் டவுன்ல ஸ்டார்ட் பண்ணும், இல்ல இதுல ஸ்டார்ட் பண்ணும். பச்சை நீரமே பேசு போல பச்சை நீரமே அப்படின்ற மாதிரி. உனக்கு நான் கருப்பு டர்பன் பிச்சில் கொடுத்தா என்ன பண்ணுவேன்? அங்க உட்காந்துட்டு தர சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவீங்க நீங்க. எனக்கு நான் அவ்வளவு முட்டாளா நாங்க? அதனால டர்பன்லயும் போர்ட் எலிசபெத்லயும் ஆடினா செம்மையா இருந்திருக்கும். எதுக்கு ஆடவே இல்ல. டர்பன் ஆடவே இல்ல. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா ஆஷா? சரி ஒரு சீரீஸ் அகாமடேட் பண்ணியா இவங்க இந்த டார்வின், அதுக்கப்புறம் என்னது மெக்காயா, என்னது அடுத்த ஒரு வென்யூ, ரெண்டுத்துலயும் 2 டெஸ்ட் மேட்ச் போட்டு விடு, அங்க 4 பேர் வந்து கிரிக்கெட் பார்க்கட்டும்னு. பிக்சராடா போடுற ஒன்ன நான் போடுறேன்ட்டு அவன் வந்திருக்கான் பங்களாதேஷ். இன்னொன்னு சொல்றேன், ஒரு ஓவர் வியூவா லாஸ்ட் 5 இயர்ஸ் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் ஒன் டெஸ்ட் மேட்ச் இன் நியூசிலாந்து நாட் லாங் அகோ. பங்களாதேஷ் பீட் சவுத் ஆப்பிரிக்கா. எப்படி எபாடா டுசைனை வச்சு ரிவர்ஸ் ஸ்விங் போட்டு நியூசிலாந்து நோன்னா ராஸ்ட்ரேலியா ஆனா நினைக்கிற அந்த மேட்ச். Bangladesh defeated South Africa in ODI series not long ago. They've always dominated around. Slowly for fight பண்ணி ஒரு இதுவா எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருக்காங்க. அப்படிம்போது இங்க எப்படி வச்சாங்க? ரொம்ப நாளா புடிங்கிட்டு இருக்காண்டா வந்து ஆடணும் இங்க என்ன, சரி போட்டு விடுறா, எங்கடா 2 இது பண்ணி போட்டு விட்டு ஆடி தோடா மச்சி அப்படின்னு. இப்ப டக்குன்னு உங்களுக்கு வந்த உடனே இப்ப என்ன பண்ணுவாங்க? திருப்பி ஒரு அன்ஃபெமிலியர் வென்யூ. இப்ப நீங்க காலை பத்தி கேட்கறீங்க, கண்டிஷன்ஸ் சொல்லு பத்தி பீடாக் அப்படின்னா அது சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி ஒட்டையும் சேஸே பண்ண முடியாது. எஸ்எஸ்சியில பவுன்ஸ் இருக்கும். எதுல உனக்கு இவ்வளவு நாளா பார்த்துருக்க, நீங்களும் கிரிக்கெட் ஆடிருக்கீங்க. நான் வந்து இத்தனை டெஸ்ட் மேட்ச் இருந்திருக்கேன் சவுத் ஆப்பிரிக்காவோட. இப்ப நீங்க அடுத்த வென்யூ ஆஸ்திரேலியா டார்வினை பத்தி சொல்லுங்க. மத்த ஷெஃபீல்டு ஷீல்ட் எல்லாம் வச்சு அதெல்லாம் வேற விஷயம். டெஸ்ட் கிரிக்கெட் எவ்வளவு ஆடிருக்க நீங்க அந்த ஃபார்மேட்ல இருக்கும்போது. ஈவன் நெக்ஸ்ட் மேட்ச் பங்களாதேஷ் இதே பிலீஃபோட எனக்கு என்னவோ விக்கெட்ல ஸ்பீட் இல்ல, எனக்கு என்னவோ இது சரிப்பட்டு வரும்னு தோணல. எனக்கு விக்கெட் ஸ்லோவாகவே இருந்தது. பங்களாதேஷ் தைஜுல் இஸ்லாம், மேரியாசான் பிராஜை வச்சு அவனை ஒரு உருட்டுவான்னு எனக்கு தோணுது. பாப்போம் அது என்ன பண்ண முடியும். இப்ப அவங்க வந்து இது பண்றாங்க. இப்ப பிளேயர்ஸ் எல்லாம் வந்து விக்கெட் நீங்க எங்களுக்கு சரியா ஆடுற மாதிரி கொடுக்க வேண்டாமா பலார்னு அறையறாங்க செலக்டர்ஸ்லாம். ஏண்டா அவனை திருப்பி விக்கெட்டை பத்தி பேசுனீங்க அப்படின்னு. நாங்கெல்லாம் நல்ல பவுன்சி பிச்சில கூக்கபுராப்பாலாம் ஆடி இருக்கோம், எங்களுக்குலாம் இங்க திருப்பி அடிக்க தெரியாது. பாரு இதே பேசுறான். ஏய் மச்சி குட்ட காசிக்கு நிறைய அச்சானுண்டான்ற மாதிரி. யூ ஹேவ் டு அடாப்ட். இப்ப ஒன்னு சொல்றேன் பாருங்களேன். இப்ப கமின்ஸே என்ன சொன்னாரு? லுக்ஸ் லைக் அன்ஃபெமிலியர் டெரிட்டரினாரு. உன் ஊர்ல ஆடுறோம்ப்பா, உன் ஊர்ல ஆடும்போது நீ அன்ஃபெமிலியர். இதையே சொல்லும் போது இந்தியன் டீமுக்கு எப்படி உழுண்டா. நாங்க கடைசியா ஒரு டெஸ்ட் மேட்ச் சென்னையில 2006 சென்னை விடு வான்கடையெல்லாம் வந்து வருஷி இந்தியா டெஸ்ட் சம்மர் அப்படின்றதா இந்தியாலையும் டெஸ்ட் சென்டர்ஸ் இருக்கணும். அன்ஃபெமிலியர். திடீர்னு ஒரு நாள் ராஞ்சி போவோம், திடீர்னு ஒரு நாள் தரம்சாலா போவோம், திடீர்னு ஒரு நாள் இண்டோர்ல விளையாடுவோம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இந்தியா இப்படிதான் டெஸ்ட் கிரிக்கெட்டே விளையாடி இருக்கு. அதுக்கு நாட் இனஃப் கிரெடிட் பீன் கிவன் டு இந்தியா ஃபார் டூயிங் திஸ். ஹோம்லயே அதே மாதிரி நிறைய டெஸ்ட் மேட்ச் ஃபீல் ஆகும். ஸோ எனிவே இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப் வாட் ஆஸ்திரேலியா ஹஸ் காட்டன் தேர். என்ன நடக்க போகுது? WTC எப்படி திறந்திருக்கு, எப்படி விரிஞ்சிருக்கு எல்லாமே. பங்களாதேஷ் எப்படி பண்ணாங்க, சோனல் தினுஷா எப்படி ஆனாரு, இந்தியா எப்படி ஆனாங்க, மானவ் சுத்தார் கையில இருந்து பால் எப்படி போகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. என்னங்க நீங்க சும்மா ஹோமா இருந்தா எல்லாம் ஹோமு தானே, ஆஸ்திரேலியா வரைக்கும் பங்களாதேஷ் போனாங்களா அப்படின்னு சொல்றவங்க காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் இப்பவே சொல்லிடுறேன், கண்டிஷன்ஸ் ஆர் கிங் இன் கிரிக்கெட். T20 மாதிரி டெஸ்ட் மேட்ச் கிடையாது. டெஸ்ட் மேட்ச்ல கண்டிஷன்ஸ் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு போச்சு, டீமை கிட்ட கொண்டு வந்துடும். இதே பங்களாதேஷ் டீம் ஆஸ்திரேலியாவை வேற ஒரு குவிக் வென்யூல ஆடி இருந்தா ஆஸ்திரேலியா would have had the edge. But nevertheless, Bangladesh and Australia in that series and Sri Lanka ஓட இந்தியா இந்த வின் WTC டேபிள்ல திறந்துச்சு. அடுத்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திப்போம். Until then, thank you so much for joining us.